இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு கூட ஆராதிக்கும் நிலையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 125:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைச்சிருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான அசைவில்லாத வாழ்வை நாம் வாழ்வோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையின் முதல் பாடலாக இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்கிற பாடலை சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அசைவில்லாத ஒரு வாழ்வை இந்த நாளில் தருவார்.
அவரே நம்முடைய துணையும் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி எங்களோடு, ஆண்டவரே நீர் என்னுடைய துணை, நீர் என்னுடைய கேடகம். ஆண்டவரே இந்த கால வேளையில நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை விடுவிக்கும் தெய்வமே, நம்முடைய விசுவாசத்தை உங்க மேல வைக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மங்கி எரிகிற சிறியை அணையாதவரே, எரிந்த நாணலை முறித்து போடாதவரே, இந்த காலை வேளையிலும் மங்கி போன ஒவ்வொரு வாழ்வுக்காக சோதரிக்கிறோம். அந்த வாழ்வையெல்லாம் ஆண்டவரே நீர் எரிய பண்ணுகிற ஆண்டவராய் இருப்பதற்காக சோதரிக்கிறோம். நெறிந்த நாணலை போல முறிந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கும் தெய்வமாய், உருவாக்கும் தெய்வமாய் இருப்பதற்காக சோதரிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவதற்காக சோதரிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் நீங்க இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம். உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம், உயிர்ப்பிக்கும் தெய்வம், நீதானேயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், துதிக்கு பாத்திரம், ஆறுதல் நீ
வாழும் நாட்களெல்லாம் ஜீவனை தந்தவரே புகழ்ந்து பாடிடுவேன். சேர்ந்து பாடும் ஹalleluya புகழ்ந்து பாடிடுவேன். நல்லவர் ஹalleluya உம்மை உயர்த்திடுவேன். ஆமென் ஹalleluya உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுக்குரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுக்குரல் கேட்டீரையா துணிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது துணிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது உம்முடைய காருண்யம் பெரிதாண்டவரே எங்க மேல வைச்ச உம்முடைய அன்பு பெரிதப்பா கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான் என்று வாக்கு பண்ணினவரே ஹalleluya நீர் எங்களுடைய அரணாய் எங்களுடைய கோட்டையாய் எங்களுடைய துருகமாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக சோதரிக்கிறோம் இந்த காலை வேளையில நீர் எங்களுடைய பட்சமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை நாங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வது போலவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை நாங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை காரணம் உம்முடைய காருண்யம் உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பிழைக்கக்கூடிய வார்த்தையை இந்த காலையில் எங்களோடு கூட பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறோம் எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We've been learning about divine healing. தெய்வீக சுகத்தை விசுவாசிகள் பெற வேண்டும் என்றால் If a believer needs to receive divine healing, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் சில இருக்கிறது. there are a few fundamental truth that we should understand. முதலாவது சத்தியத்தை பார்த்தோம். We have learned the first truth. வியாதிக்கு தேவன் காரணர் அல்ல. God is not the reason for sickness. அவர் வியாதியை கொடுப்பவர் அல்ல. He does not give sickness. வியாதிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள் அல்ல. Sickness does not come from God. வியாதியை தேவன் அனுமதிப்பதும் அல்ல என்று பார்த்தோம். And God does not permit sickness. இரண்டாவது Secondly, தெய்வீக சுகம் என்பது வாக்குத்தத்தம் அல்ல.
the divine healing is not a promise, அது சத்தியமாய் இருக்கிறது. but it is the truth. ஒரு காலத்தில் வாக்குத்தத்தமாய் இருந்தது. Once it was a promise, ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, but the day Jesus died on the cross, காயப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினாரோ, the day he was bruised and he shed his blood, அன்றிலிருந்து அது சத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. from that day onwards it has become the truth. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதலாவது வாக்குத்தத்தம் என்னவென்றால், The first promise that the Israelites received அது தெய்வீக சுகத்தை குறித்த வாக்குத்தத்தம். was concerning divine healing. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தம். God said, I am the Lord that healeth thee. அந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நிறைவேற்றி முடித்தார். And God had fulfilled this promise through his son Jesus Christ. எனவே தெய்வீக சுகம் என்பது வாக்குத்தத்தம் அல்ல. So divine healing is not a promise. அது சத்தியமாய் இருக்கிறது. It is the truth. பேதுரு இப்படியாக சொல்கிறார், Peter says this, இயேசுவின் காயங்களால் குணமானீர்கள் என்று. that you were healed by his stripes. வியாதிக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய காயங்களே நிவாரணமாக இருக்கிறது. The remedy for every man's sickness is the stripes of Jesus. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We should believe that we are healed by his stripes. விசுவாசித்து தேவனை துதிக்க வேண்டும். We should believe and worship him. அவருடைய அன்பை மகிமைப்படுத்த வேண்டும். We should glorify his love. அவருடைய காயங்களை பாராட்ட வேண்டும் என்று பார்த்தோம். We should appreciate his stripes. இன்றைக்கு அடுத்த சத்தியத்துக்கு கடந்து செல்வோம். Today we are going to the next truth. லேவியராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். The book of Leviticus chapter 16 verse 21. அக்கிரமங்களை ஆரோன் அந்த கடாவின் தலையின் மேல் சுமத்தி அதை வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன், அது அக்கிரமங்களை சுமந்து கொண்டு போவதாக. Aaron will place all the wickedness and rebellion of the Israelites, all their sins, and put them on the goat's head. He will send the goat far away in the desert. தேவன் நம்முடைய வியாதியை நம்மை விட்டு விலக்கி விட்டார் என்பதே இரண்டாவது சத்தியமாய் இருக்கிறது. The second truth is that God has taken away sickness far away from us. தேவன் நம்முடைய வியாதியை நம்மை விட்டு விலக்கி விட்டார். God has taken away sickness from us. பாவ நிவாரண நாளில் இன்னொரு ஆடு போக்காடாக தெரிந்து கொள்ளப்பட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். On the day of atonement there was another appointed goat that was called the scapegoat. பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் பிதர்களுடைய பிரதிநிதியாக, The high priest as a representative of the Israelites, இஸ்ரவேலருடைய பாவங்களையும் சாபங்களையும் அந்த ஆட்டுக்கடாவின் மேல் சுமத்தினார். they will place the wickedness and rebellion of the Israelites upon the goat. பின்பு அந்த கடா ஆள் குடியில்லாத வனாந்தரத்துக்கு துரத்தி விடப்பட்டது என்று பார்க்கிறோம். And then we see that the scapegoat will be sent away into the wilderness. இது மனிதனுடைய பாவத்தின் தண்டனையாகிய வியாதியை பாதாள வரைக்கும் சுமந்து சென்று Jesus had taken away sickness into hell. அதை அங்கே புதைச்சு போட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை சித்தரிக்கிறது. And it portrays that Jesus had buried that sickness in hell. போக்காடு இஸ்ரவேலின் தண்டனையை எப்படி அவர்களை விட்டு தூரமாய் விலக்கினதோ, Just as the scapegoat took away the punishment of the Israelites, அது போலவே இயேசு நம்முடைய வியாதிகளை நம்மை விட்டு தூரம் விலக்கி விட்டார் என்று வேதம் சொல்கிறது. in the same manner Jesus has taken away our sickness upon himself. யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம் என்றால், In the book of Exodus chapter 23 verse 25 we read, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். the Lord says that I will take away sickness far away from you. மேற்கண்ட வசனம் இயேசுவில் நிறைவேறிவிட்டது. This verse has been fulfilled through Jesus Christ. இயேசு நம்மை விட்டு தூரமாய் விலக்கின வியாதியின் அறிகுறிகளை The sickness that Jesus has taken away, இன்று பிசாசு நம்மிடத்தில் காட்டுகிறான். and Satan tries to bring those symptoms. வியாதியின் அறிகுறிகள் வியாதியின் நிழலாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The symptoms of sickness is a shadow of sickness. அவைகள் கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. We should not fear it. ஒரு வேத வல்லுநர் இப்படியாக சொன்னார், A theologian said this, நாயின் நிழல் இதுவரைக்கும் யாரையும் கடித்ததில்லை, the shadow of a dog has not bit anyone, நாய் தான் கடித்தது என்று. but the dog has bit. உண்மையான வியாதியை இயேசு புதைச்சு போட்டார். Jesus has really buried the true sickness. இன்றைக்கு வியாதியின் நிழல் நம்மை கடிக்காது. But today the shadow of sickness cannot bite us. இதைத்தான் தாவீது இப்படியாக கூறுகிறார். That's what David says. சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில், In Psalm 23 verse 4, நான் மரண நிழலில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று. though I walk through the valley of shadow of death, I fear no evil. உண்மையான மரணத்தை இயேசு முறியடித்து விட்டார். Jesus has taken away the real death. வியாதியும் வேதனையும் இன்று நமக்கு மரணத்தின் நிழல் மாற்றமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Sickness and symptoms are like a shadow of death. இயேசு தூரமாய் விலக்கின வியாதியை நம்முடைய வியாதி என்று நாம் சொந்தம் பாராட்டக்கூடாது. If Jesus has taken away sickness, we should not claim it as our own. லில்லியன்ஸ் என்ற ஊழியர் வேதாகம கல்லாசாலையில் பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். Lillian
was a Bible college teacher and she was taking classes. அப்பொழுது ஒரு மாணவன் எழுந்து நின்று, At that time a student rose up அம்மா என்னுடைய தலைவலிக்காக ஜெபிங்கள் என்றானாம். and asked her to pray for his headache. அதற்கு லில்லியன்ஸ், And Lillian, உன்னுடைய தலைவலி என்று நீ உரிமை பாராட்டுகிற வரைக்கும் நான் ஜெபிக்க மாட்டேன். she said, as long as you claim this headache as your own, I can't pray for you. அது பிசாசின் தலைவலி. It belongs to the devil. இயேசு அதை பாதாளத்தில் புதைச்சு போட்டார் என்று நீ ஒப்புக்கொண்டால், If you agree that Jesus has taken away the sickness in hell, நான் உனக்காக ஜெபிப்பேன், கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்றாராம். I will pray for you and God will heal you, she said. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட மாணவன் The student who understood this truth இந்த சத்தியத்தை விசுவாசித்தானா. believed this truth பின்பு அவர்கள் ஜெபித்தாரா. and they began to pray அவன் விடுதலையாக்கப்பட்டான். and he received healing. ஸ்மித் ரிகல்ஸ்வர்த் இப்படியாக கூறுகிறார், Smith Wigglesworth said this: நாயை அடித்து விரட்டுவது போல வியாதியின் அறிகுறிகளை அடித்து துரத்த வேண்டும் என்று. just as you chase a dog, you should chase away the symptoms of sickness. ஒரு நாள் லண்டன் பட்டணத்தின் வீதியில் ஒன்றில் Once in the streets of London, பேருந்துக்காக ஒரு பாட்டி காத்து நின்று கொண்டிருந்தார்களாம். an elderly lady was waiting for the bus அவருடைய நாய் வாலை ஆட்டிக்கொண்டு அவளை சுற்றி கொஞ்சிக் கொண்டிருந்ததாம். and a dog was following her. அவள் அந்த நாயை பார்த்து, அன்பே வீட்டுக்கு போ என்று கனிவாய் சொன்னாளாம். She told the dog gently and lovingly, go back home. அந்த நாய் இன்னும் அதிகமாய் அவர்களை கொஞ்ச ஆரம்பித்ததாம். The dogs began to wag its tail and fuss with her. அப்படி கொஞ்சிக் கொண்டிருந்த போது While it was fussing with her, திடீரென்று பேருந்து வந்து விட்டது. suddenly the bus came. உடனே அந்த தாய் At once this lady, தன்னுடைய பூட்ஸ் காலை தரையில் உதைத்து, she struck her foot on the ground போ என்று அந்த நாயை அதட்டினாராம். and she rebuked the dog. உடனே அந்த நாய் வாலை மடக்கி கொண்டு வீட்டுக்கு திரும்ப ஓடினதாம். At once the dog returned home. இதை கவனித்துக் கொண்டிருந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் இப்படியாக சொல்கிறார், Smith Wigglesworth, who was watching this, நீங்கள் நானும் இப்படிதான் பிசாசை விரட்ட வேண்டும். at once shouted and said, this is how we should chase the devil. பிசாசை அன்பாய் விரட்ட முடியாது. You can't talk to the devil lovingly and send him away. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை விரட்ட வேண்டும் என்று. We should use the authority that God has given us and chase him away. யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். In James chapter 4 verse 7 says, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. resist the devil and he will flee from you. பிசாசு என்ற பதம் வெறும் பாவம் மாத்திரமல்ல. Satan does not represent only sin, நாம் விரும்பத்தகாத வியாதிகளும் சாபங்களும் பிசாசின் கிரியைகளே. but all the works of sickness and its symptoms also. பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், If you ask how should we resist the devil, யாக்கோபு சொல்கிறார், James said, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று. obey the word and resist the devil. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், The meaning of this is, கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். we should understand what Jesus has done on the cross அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். and we should believe it, பின்பு இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமா. and then we should confess the name of Jesus and resist the devil. அப்போது வியாதியின் அறிகுறிகளை அவன் நம்மை விட்டு அகற்றி போடுவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். Then he will take away every symptom of sickness. ஆஸ்மான் என்கிற தேவ ஊழியர் இப்படியாக சொல்கிறார், Osborne is a man of God who said this, பிசாசு வியாதியின் அறிகுறிகள் என்ற பார்சலை வண்டி கூலி கொடுத்து, that Satan will send a parcel of sickness by paying the fare, விசுவாசிகளுக்கு இலவசமாய் அனுப்புகிறான். and he will send it freely as a gift. அதை இயேசுவின் நாமத்தில் திருப்பி அனுப்பாமல், But instead of sending it back, அநேகர் கையெழுத்து போட்டு வாங்கி வைத்துக் கொண்டு அதனால் அவதிப்படுகிறார்கள் என்று. many people acknowledge the gift and receive it and suffer because of it. இயேசு பாதாளத்துக்கு சுமந்து சென்ற வியாதி நமக்கு தேவையில்லை. We do not need what Jesus has taken to hell, அந்த வியாதி நமக்கு சொந்தமானது அல்ல. and that sickness doesn't belong to us. சுகமும் ஆரோக்கியமே விசுவாசிகளுக்கு சொந்தமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Healing and health belongs to every believer. ஹெகின் என்கிற ஊழியக்காரர் தன் புத்தகத்தில் இப்படியாக எழுதுகிறார், A man of God named Hagin said this, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொண்டதனால் because I have learned to resist the devil, 50 ஆண்டுகள் தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறேன் என்று. I've been enjoying the divine health for 50 years. அவர் சொல்லுகிறார், He says, அவைபோது பிசாசு வியாதியின் அறிகுறிகளை என் சரீரத்தில் போட முயற்சிக்கும் போது, whenever Satan tries to bring the symptoms of sickness into my life, அவனை விரட்டி அடிப்பதனால் by chasing him away, அவன் பெட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறான் என்று. he has to take his bags and baggages and leave. இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். Today you and I should learn to resist the devil. வியாதியின் அறிகுறிகளை நம்முடைய சரீரத்தில் போட முயற்சிக்கும் போது, Whenever Satan tries to bring the symptoms of sickness into our lives, அவனை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்க வேண்டும். we have to chase him in the name of
Jesus. அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். Not only that, we see another truth. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில், In the book of Numbers chapter 21 verse 8. வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் எவனும் பிழைப்பான். Everyone who looks at the bronze serpent will live. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாய் முணுமுணுத்த போது, When the Israelites murmured against God in the desert, வனாந்தரத்தில் இருந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் அவர்களை வந்து கடித்தது என்று பார்க்கிறோம். the fiery serpents in the desert bit them. அந்த சர்ப்பங்கள் கடித்ததினால் Because of the fiery serpents, சிலர் மரித்து போனார்கள், some died, பலர் மரிக்கும் தருவாயில் இருந்தார்கள். but many were dying. அப்போது தேவன் மோசேயை நோக்கி சொன்னார், At that time the Lord looked at Moses and said, வெங்கலச்சு நான் ஒரு சர்ப்பத்தை செய்து you make a bronze serpent அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி வைக்கும்படி சொன்னார். and place it upon a pole and lift it up. அதை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்பதை தேவனுடைய கட்டளையாக இருந்தது. It was God's promise that everyone who look at it will receive healing. இந்த வெங்கல சர்ப்பம் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. This bronze serpent represents Jesus, அந்த கம்பம் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. and the pole is a sign of the cross. இயேசுவே இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். We see that Jesus himself clarifying this. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், In the book of John chapter 3 verse 14, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். just as Moses lifted up the snake in the desert, so the Son of Man must be lifted up. முதல் மனிதனாகிய ஆதாம் சர்ப்பமாகிய பிசாசினால் தீண்டப்பட்டான். The first man Adam was defiled by the snake, அவன் இடித்திலிருந்து பிறந்த மனுக்குலம் பாவம் வியாதி என்கிற விஷத்தினால் பாதிக்கப்பட்டு தவிக்கின்றது. and mankind, who is the seed of Adam, suffer because of that poison. இவர்களை இந்த விஷத்தை கொடுத்து கொடூரத்திலிருந்து இயேசு கல்வாரி சிலுவையில் மீட்டெடுத்தார் என்று வேதத்தை பார்க்கிறோம். We see that Jesus redeemed us from that poison of that serpent. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, In 2 Corinthians chapter 5 verse 21 we read மனுக்குலத்தின் சார்பில் இயேசு பாவமாக்கப்பட்டார். that Jesus was made sin for us. பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். It says that Jesus, who knew no sin, had become sin for us. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:10 In Isaiah chapter 53 verse 10 it says மனுக்குலத்தின் சார்பில் இயேசு வியாதியாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். that the Lord was made sickness for us. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், In Galatians chapter 3 verse 13 it says மனுக்குலத்தின் சார்பில் இயேசு சாபமானார் என்று பார்க்கிறோம். that Jesus had become a curse for us. கல்வாரியில் இயேசு சபிக்கப்பட்ட சர்ப்பமாகவே தொங்கினார். Jesus was cursed on the cross and he hung like a serpent. மனுக்குலத்தின் விஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He had taken away the poison in man. சபிக்கப்பட்ட மனிதனுக்கு இன்றைக்கு ஒரே நிவாரணம் இயேசு கிறிஸ்து. For every cursed man, the only remedy is Jesus Christ. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை ஒவ்வொரு மனுஷனும் நோக்கி பார்க்கும்போது, When every man looks at Jesus who was lifted up, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைத்துக் கொண்டது போல பிழைத்துக் கொள்ளலாம். just as the Israelites received life, we also receive life. சிறிய பாம்பினால் கடிக்கப்பட்டார்களோ பெரிய பாம்பினால் கடிக்கப்பட்டார்களோ வித்தியாசம் இல்லை. There's no difference if they were bitten by a small snake or a big snake. சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ இன்றைக்கு வித்தியாசம் இல்லை. There's no difference if it is a small sickness or a big sickness. கல்வாரியில் அறையப்பட்ட இயேசுவின் காயங்களை நோக்கி பார்த்தால் நாம் பிழைக்கலாம். If we look at the stripes of Jesus, we will receive healing. நோக்கி பார்ப்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார். About looking, the prophet Isaiah says ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம், in chapter 45 verse 22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. turn to me and be saved all the ends of the earth. ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற பதத்திற்கு To be saved, குணமாக்கப்படுவீர்கள் என்று ஒரு அர்த்தமா. the word to be saved means to be healed. வெங்கலத்தை நெருப்பி போட்டு அதை சமிட்டினால் அடித்து மோசே வெங்கல சர்ப்பத்தை உருவாக்கினான். Moses had made the bronze serpent by taking some bronze and putting it in the fire and beating it. அதுபோல இயேசு நம்முடைய வியாதியில் நிமித்த தேவ கோபாக்கினி என்னும் அக்கினியினால் வாதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. In like manner, Jesus was had to go through the fiery wrath of God and suffered punishment. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, In the book of Isaiah chapter 53 verse 5 we read, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி இயேசுவின் மேல் வந்தது, இயேசுவின் காயங்களால் நாம் குணமாகிறோம் என்று. the punishment that brought us peace was upon him and by his stripes we are healed. சமாதானம் என்ற பதத்திற்கு ஆரோக்கியம் என்று அர்த்தமா. There is another meaning for peace which means health. நம்முடைய ஆரோக்கியத்தை தரும் ஆக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார். The peace, the health that brought Jesus punishment, Jesus took. இன்றைக்கு அவருடைய காயங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது சுகமாகிறோம். Today when we look upon
his stripes we receive healing. சங்கீதம் 34:5 இப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறார், In Psalm 35 verse 5 we read அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. that all those who looked upon Jesus, their faces were radiant and none were put to shame. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது When we look at Jesus, நாம் வியாதியிலிருந்து விடுதலை அடைகிறோம். we receive deliverance from வியாதியிலிருந்து sickness. விடுதலை அடைந்து பிரகாசம் அடையலாம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். It says that we will get healed and our faces will be radiant. நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வேதம் சொல்கிறது. Our faces will be never covered with shame. ஆனால் எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், But how should we look? நம்முடைய கண்களால் மாத்திரமல்ல, Not only with our eyes, நம்முடைய மனதினால் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. but we should look with the eyes of our heart. மனம்தான் உண்மையாய் பார்க்கிறது. Our heart truly sees. கண் என்பது வெறும் லென்ஸ். Our eyes is only a lens. ஆகவே மனக்கண்களுக்கு முன்பாக இயேசுவின் பாடுகளை நாம் நிறுத்த வேண்டுமா? So we should look with the eyes of our heart at the cross of Jesus. சங்கீதம் 16:8 இப்படியாக சொல்கிறார் சங்கீதக்காரன், In Psalm 16 verse 8 it says, இயேசுவின் பாடுகளை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள் என்பது மாத்திரமல்ல, it not only says that we should look at the cross and his suffering, எப்போதும் இயேசுவின் பாடுகளை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். it says, I've set the Lord always before me. சங்கீதம் 16:8 நான் வாசிக்கிறேன். Let me read to you. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். I have set the Lord always before me. உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய வேதனைகளையும் மனதில் நிறுத்துவதில் நான் பலனில்லை. By you thinking about your sickness or your symptoms and keeping it in front of you, there's no use. உங்களுடைய வியாதிகளை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருங்கள். Don't look at your sickness or symptoms before you. அதை உங்களுக்கு முன்பாக நிறுத்தினால், If you place it before you, வெறும் பயமும் அவிசுவாசமே உங்களை சூழ்ந்து கொள்ளும். only fear and unbelief will grip you. ஆனால் கல்வாரியை மனதிற்கு முன்பாக நிறுத்தும்போது, But when you place the cross before you, கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது, when we look unto the cross, இஸ்ரவேலர்கள் பிழைப்பது போல நாமும் பிழைத்துக் கொள்ளலாம். we also shall live like the Israelites lived. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. நீங்களும் வியாதி நீங்கி பிழைக்கலாம். Even you can be delivered from sickness. அடுத்ததாக, Secondly, ஒரு இஸ்ரவேலன் வெங்கல சர்ப்பத்தையும் தன்னுடைய காயத்தை ஒரே நேரத்தில் நோக்கி பார்க்க முடியாது. an Israelite can't look at two things at the same time, the sickness as well as the cross. காயத்திலிருந்து பார்வையை எடுத்து He has to take away his eyes from his sickness சர்ப்பத்தின் மேல் அவன் பதிக்க வேண்டும். and he has to focus upon the serpent. அதுபோல நம்முடைய வேதனையிலிருந்து நம்முடைய கண்களை எடுத்து The same manner we have to take away our eyes from sickness இயேசுவின் காயங்களை நாம் பார்க்க வேண்டும். and we should focus upon the stripes of Jesus. எனவே உங்களுக்காக பரிதாபப்படுவதை நிறுத்துங்கள். So stop pitying yourself. எதிர்காலத்தை குறித்த கவலையை விட்டு விடுங்கள். Don't be worried about tomorrow. உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதிருங்கள். Don't be discouraged. நோக்கி பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். Let us focus on this word, look. ஒருவேளை டாக்டர் சில அநேக ரிப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கலாம். Maybe doctor has given you a report. அந்த ரிப்போர்ட்டின் மீது உங்களுடைய மனதை பதிக்க வேண்டாம். Don't place your heart on the report. தேவாதி தேவன் நமக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். But God has given us a report. அது பாருங்கள் பிழைப்பீர்கள் என்ற ரிப்போர்ட். And the report says, look and you will live. அந்த ரிப்போர்ட்டின் மீது நம்முடைய மனதை பதிய வைக்கும்போது, So when we focus on this report, உங்களையும் என்னையும் தேவன் குணமாக்குறவராய் இருக்கிறார். the Lord will heal you and I. நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். He will cause our faces to be radiant. அடுத்ததாக இஸ்ரவேலர் சுகம் பெற, Not only that, for the Israelites to receive healing, அவர்கள் மோசேயை நோக்கி பார்க்கவில்லை, they did not look at Moses, உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். but they looked at the serpent that was raised. மோசே வரம் பெற்ற தாசன், Moses was a gifted man. அவன் வரம் பெற்ற ஊழியக்காரன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. There's no doubt that he was a gifted man of God. ஆனால் அவரை நோக்கி பார்த்திருப்பார்கள் என்றால், But if they had to look at Moses, இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போயிருப்பார்கள். the Israelites would have died. ஆனால் வெங்கல சர்ப்பத்தை அவர் நோக்கி பார்த்தார்கள். But they looked at the bronze serpent அதனால் அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். and they received life. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட Even today, வரம் பெற்ற ஊழியர்களை நோக்கி பார்க்க கூடாது. let us not look at a gifted man of God, அந்த ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். but let's look at the Jesus that the man of God is lifting. அவர்கள் உயர்ச்சி காட்டுகிற இயேசுவின் காயங்களை நோக்கி பார்க்க வேண்டும். Let's look at Jesus' stripes that the man of God is lifting. பிறருடைய
ஜெபங்களை அதிகப்படியாக நாம் சார்ந்திருக்க கூடாது. We should not be depending on someone else's prayers. ஒருவேளை அடுத்தவருடைய ஜெபத்தை நாம் சார்ந்திருப்போம் என்றால், If we are depending on someone else's prayers, அது நம்முடைய அவிசுவாசத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. then that shows our unbelief. தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. நீங்கள் நேரடியாக நோக்கி பார்த்து சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். You can directly look under the cross and receive healing. ஒருவேளை நீங்கள் ஆரம்ப விசுவாசிகளாய் இருந்தால், Maybe if you are a beginner, மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். others can help you. ஆனால் மூத்த விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால், But if you are a mature believer, வளர்ந்த விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால், if you are a mature Christian, உங்களுடைய விசுவாசத்தினாலே பிழைக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். the Lord expects you to live by faith. உங்களுக்காக இன்னொருவர் நோக்கி பார்க்க முடியாது. Someone else cannot look instead of you. அதே போல பலர் உங்களுக்காக ஜெபிக்கலாம். At the same time, many can be praying for you. ஆனால் நீங்கள் நோக்கி பார்க்காவிட்டால் சுகம் கிடைக்காது. But if you don't look, you can't receive healing. எனவே பலர் உங்களுக்காக ஜெபித்தாலும், So even though many are praying for you, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். you should understand the truth that we should pray. இயேசு கல்வாரியில் நம்முடைய வியாதிகளை Jesus on the cross தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். took away sickness upon his body. அவரை நோக்கி பார்த்தால், And if we look at him, இன்றைக்கு நாம் குணமாகலாம். today we can receive healing. இதுதான் ஒரு சரியான விசுவாசம். And this is the right faith. வியாதியின் அறிகுறிகள் என் சரீரத்தில் இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். Don't be worried that I can still see symptoms in my body. அந்த வியாதியின் அறிகுறிகள் எல்லாம் நிழலாய் இருக்கிறது. These symptoms are only a shadow. அது நம்மை சேதப்படுத்தாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். We should understand that this cannot destroy அந்த us. அறிகுறிகள் மாறுவதற்காக தான் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். For these symptoms to change, we have to look at the cross. சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். We have to look at Jesus who was hanging on the cross. கர்த்தருடைய வார்த்தையின்படியே Just as the word says, அவரை நோக்கி பார்ப்போம். let us look unto him அப்பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். and receive life. கர்த்தர் நம்முடைய வியாதியை நம்மை விட்டு அகற்றி விட்டார் என்பதை விசுவாசிப்போம். Let us believe that the Lord has taken away my sickness தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வோம். and receive divine healing. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? Let us close eyes and pray. எல்லாரும் கண்களை மூடி நம்ம கேட்ட சத்தியத்துக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். Let us thank the Lord for the truth that we have heard. தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் Lord, we thank you for your son Jesus Christ. எங்களுடைய வியாதிகள் எல்லாம் எங்களை விட்டு விலக்கினதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Because you have taken away all the sicknesses from me. எல்லா வியாதிகளையும் சுமந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் என்று We சொல்லுவோமா? thank you because you bore all the sickness upon yourself. அந்த வியாதியின் அறிகுறிகள் எல்லாம் நிழலாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று We சொல்லுவோம். thank you for every symptom is a shadow. அந்த நிழல்கள் நம்மை சேதப்படுத்துவது இல்லை என்பதை உணர்ந்து ஸ்தோத்திரிப்போமா? We thank you because those shadows cannot destroy us. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, we look unto you. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் Just as the Israelites, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பிழைத்தது போல just as they looked at the cross and they received healing, இன்றைக்கு நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோமா? today we look unto you. பிழைக்கத்தக்கதாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். We look unto you that we may live. உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். We look unto the cross. காயப்பட்டு எங்களுக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோமா? We look upon Jesus who was bruised for us. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உம்முடைய காயங்களுக்காக ஸ்தோத்திரம். We thank you for your stripes. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரிக்க கொடுத்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். We thank you for making your son die on the cross for us. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We thank you because you're the same yesterday, today and இந்த forever. நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Even today we look unto you. நோக்கி பார்க்கிற நாங்கள் பிழைப்போம் என்று விசுவாசிக்கிறோம். We believe because we look unto you, we live. உம்மை நோக்கி பார்க்கும்போது வியாதியின் அறிகுறிகள் எங்களை விட்டு அகன்று போகும் என்பதை நாங்கள் We விசுவாசிக்கிறோம். believe when we look unto you, all the symptoms of sickness flee away. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா விசுவாசிகளும் சுகமடைவார்களாக. Even today we pray for every believer who is looking unto you that they may receive healing. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமடைவார்களாக. We pray for everyone who is praying along with us that they may receive healing. இயேசுவின் நாமத்தில் சுகமும் ஆரோக்கியமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். We pray that healing and strength may inhabit them. இயேசுவின் நாமத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தை நாங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்கிறோம். We claim and we receive healing. வியாதியின் அறிகுறிகளை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து இருக்கிறோம். We resist every Satan who is trying to bring every symptom of sickness. சுகத்தை சொந்தமாக்கிக் We கொள்வோம். receive healing. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.